கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சகாயர் என்ற வேத வசனத்தை குறித்து தியானிப்போமா? எபிரேயர் 13:6 இதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலே தைரியம் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதினாலே? முந்தைய வசனத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் பற்றி பிடித்து கொண்டு நாம் வாழ்வோமே ஆனால் நாம் சகாயம் பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் செழித்தோங்கி வாழ முடியும். இன்றைய உலகில் எனக்கு சகாயம் பண்ண மாட்டார்களா என்று எத்தனையோ பேர் வியாதியிலிருந்து, தன்னுடைய வறுமையிலிருந்து, தன்னுடைய கடன் பாரச்சுமையிலிருந்து, தனிமையிலிருந்து என்று சொல்லி இது யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா, என்னிடத்தில் கொஞ்ச நேரமாவது பேசி என் தனிமையை போக்க மாட்டார்களா என்று சகாயம் தேடி ஏங்குகிற அநேகர் உண்டு. இவர்கள் மத்தியில எனக்கு முதுமையிலிருந்து நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கும் ஜனங்கள் ஏராளம். நரம்பில்லாத நாக்கு என்ன வேண்டுமானாலும் பேசும். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இவர்களை நாம் சந்திக்கும் பொழுது நாம் நல்ல முறையில் ஆண்டவருடைய வசனங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களிடத்தில் பட்சமாக பேசுவோமேனால் அவர்களும் சந்தோஷமாயிருப்பார்கள், நம்முடைய நேரமும் சந்தோஷமாக கழிக்கப்பட்டதாக காணப்படும். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த மனுஷனுடைய நாவானது அவனுடைய இருதயத்தின் நினைவுகளினாலே பேசப்படுவதனால் ஒரே நாவினாலே துதித்தலும் சபித்தலும் ஏற்படுகிறது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நாம் ஆண்டவருடைய வசனங்களை மாத்திரம் நாம் நினைவில் கொண்டு வரலாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படும் பொழுது, மற்றவர்களை நோக பண்ணாதவர்களாக காணப்படும் பொழுது நாம் நல்ல பிள்ளைகளாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் நடக்க முடியும். நாம் ஆண்டவரிடத்தில் சகாயம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக கர்த்தரை நம்ப வேண்டும். சங்கீதம் 28:7 கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் உண்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். தாவீது ஒரு ராஜாவாக காணப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையிலும் அவருக்கு நெருக்கங்கள், பாடுகள், துன்பங்கள் ஏற்பட்ட பொழுது அவர் அவருடைய பலனை சாராமல் கர்த்தருடைய பலனையே சார்ந்து அவர் செயல்பட்டபடியால் அவருடைய வாழ்க்கையில் அவர் சகாயம் பெற்றவராக ஆண்டவருக்கு பிரியமானவராக காணப்பட்டார். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக அவரை நாம் நம்பி அவருடைய வார்த்தைகளை நாம் பற்றி பிடித்து கொண்டு செயல்படும் பொழுது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வேத வசனத்தின்படி நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அவரிடத்தில் நாம் சகாயம் பெற்றவர்களாக காணப்பட முடியும். மாத்திரமல்ல, கர்த்தரை நம்முடைய பலனாக கொண்டு நாம் சார்ந்து வாழும் பொழுது மிஞ்சி போனால் மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? குறைதான் சொல்ல முடியும். குட்ட குனிந்து போவது உண்டு. ஆனால் மனுஷனை நம்பாமல் ஆண்டவரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக காணப்படும். மாடானது தான் உண்ணும் உணவை மீண்டும் மீண்டும் அசைப்பட்டு கொண்டிருப்பது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வேத வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற பிள்ளைகளாக நம்முடைய பணியிலும் சரி, எந்த நேரத்திலும் சரி அவரை நாம் துதித்து கொண்டிருப்போமானால் ஆண்டவரிடத்தில் சகாயம் பெற்றவர்களாக நாம் காண முடியும். இரண்டாவதாக, கர்த்தரிடத்தில் சகாயம் பெற நாம் கர்த்தரை தேட வேண்டும். சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை நாம் பார்ப்போமே ஆனால் அவர்கள் முதல்ல கஷ்டப்பட்டது போல அவங்க காணப்பட்டாலும் அவங்களுடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவங்களுடைய பின்னிலைமை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படும். கர்த்தரை தேடுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள். வேதத்திலும் கூட 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மோவாபியரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள ஏராளமான ஜனங்களும் யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்தார்கள். இதை அறிந்த சிலர் யோசபாத் ராஜாவிடம் வந்து, உமக்கு எதிராக கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து எங்கேதியில் இருக்கிற ஆசோன் தாமாரில் அநேக ஜனங்கள் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதை கேட்ட மாத்திரம் யோசபாத் ராஜா பயந்தவராக கர்த்தரிடத்தில் சகாயம் பெறுவதற்காக யூதா ராஜ்யத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உபவாசத்தை குறிவிக்கிறார். அப்பொழுது யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் உள்ள ஜனங்கள் வந்து கர்த்தரிடத்தில் சகாயம் பெறுவதற்காக ஒருமித்து கூடினார்கள். ஆனால் யோசபாத் ராஜாவோ ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நின்று ஆண்டவரை நோக்கி, உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, இந்த தேசத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்தவரே, ஒருவராலும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது, எங்களுடைய இடுக்கணில் உம்மை நோக்கி வரும்போது நீர் எங்களை ரட்சிப்பீரே என்று சொல்லியிருக்கிறது. ஏராளமான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, இவர்களுக்கு முன்பாக என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, நீர் எங்கள் இடுக்கணில் உதவி செய்வீர் என்று நம்பி உம்மை நோக்கி பார்க்கிறோம், நீர் எங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ, இவர்களுக்கு முன்பாக என்னால் என்ன செய்ய என்று தெரியவில்லை.
என்று சொல்லி பாடகர் குழுவினரை ஏற்படுத்தி ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை நிற்க செய்து கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று துதித்து பாடச் சொன்னார். இந்த பாடகர் குழுவினர் கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள் என்று பாடிய பொழுது யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக கூட்டம் கூடிய அத்தனை மனிதர்களும் ஒருவருக்கொருவராக தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் விரோதமாக ஒருவரை வெட்டி மாண்டு போனார்கள். யுத்தம் கர்த்தருடையதாக காணப்பட்டது. யோசபாத் ராஜா ஆண்டவரை நோக்கி தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? பாடகர் குழுவினை துதித்த மாத்திரத்தில் யுத்தம் நின்று போனது. யுத்தம் கர்த்தருடையதாக காணப்பட்டது. யோசபாத் ராஜா அவனுடைய ராஜ்யபாரத்திலே யுத்தம் இல்லாமல் அமெரிக்கையாக காணப்பட்டது. கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் குறைய மாட்டார்கள் என்றபடி யோசபாத் ராஜாவும் கர்த்தரை துதித்து அவரிடத்தில் சகாயம் பெற்றபடியால் அவன் யுத்தம் செய்யாமல் தனித்தவனாக துதியினால் ஆண்டவருடைய சமூகத்தில் வெற்றியை பெற்றவனாக அவன் காணப்பட்டான். நாமும் கூட கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் துதி எடுத்தால் சாத்தான் ஓடிப்போவான் என்ற வேத வசனத்தின்படி நாம் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் சகாயம் பெற்றவர்களாக, பிசாசினால் மனுஷனால் நாம் எதிர்த்து நிற்க தைரியம் பெற்றவர்களாக காணப்படுவோம். அதனாலே நாம் தைரியம் கொண்டவர்களாக வி கான்ஃபிடன்ஸ் டு சே த லார்ட் இஸ் மை ஹெல்ப்பர், ஐ வில் நாட் பி அஃப்ரைட், வாட் கேன் மேன் டூ டு மீ என்று தைரியமாக நாம் சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு நல்லதொரு முடிவை, சகாயத்தை தருகிறவராக காணப்படுகிறார். அகிலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள் எவை நம்மை நெருக்குகையிலும் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு சகாயம் செய்கிற தகப்பனாக காணப்படுகிறார். பலமுள்ளவனுக்காயிலும் பலமற்றவனுக்காயும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். கர்த்தரிடத்தில் சகாயம் பெற்றனா அவருடைய கிருபையின்படி நாம் வாழ அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு சகாயம் செய்கிற தகப்பனாக காணப்படுவார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம். அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, யோசபாத் ராஜாவுக்கு அவனுடைய பாடகர் குழுவினர் பாடி துதித்த மாத்திரத்தில் யுத்தத்தில் அவனுக்கு ஜெயம் கிடைத்தது போல தகப்பனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ராஜா நாங்கள் உண்மை எப்பொழுதும் பாடி துதிக்கிற பிள்ளைகளாக, சகாயம் பெற்ற பிள்ளைகளாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணுப்பா. எங்களுடைய பாடுகள், எங்களுடைய வியாதிகள், எங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் ராஜா நீர் எங்களுக்கு விடுதலை தந்து அப்பா உம்முடைய கிருபையை நாங்கள் துதித்து பாட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இன்றைய நாட்களில் யாரெல்லாம் தன்னுடைய பிறந்த நாள், தன்னுடைய திருமண நாள் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் சமர்ப்பிக்கிற நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.